யாரை டிசப்பாயிண்ட் பண்ணா? தோனி தான். தோனியா? சென்னை சூப்பர் கிங்ஸ் டிசப்பாயின்ட்மென்ட் தான். பேசாம தோனி வந்து சீக்கிரமா ரிட்டையர் ஆயிட்டு போயிட்டே இருக்கலாம். டொக்கு டொக்குன்னு ஒண்ணுன்னா சீக்கிரமா இல்ல, அதுக்கப்புறம் விளையாடானா எதுக்கு தலை லெகசியை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கா போல. அவரோட நேம் வந்து ஸ்பாயில் தான் ஆயிட்டே இருக்கும் இதுக்கு மேல விளையாடுனா. அவங்களுக்கு ஒரு ஜெயிக்கணும்னு ஒரு இதுவே இல்ல. அவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் சிக்ஸஸ்ல நடிக்கவே இல்ல. அவர் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கோம், ரொம்ப வருஷமா சொல்லிட்டே இருக்கோம். எல்லாமே கேவலமா இருந்துச்சு. as usual disappointed. யாரு டிசப்பாயிண்ட் பண்ணது உங்களை? Everybody top orders வந்து யாருமே வந்து actually ஆடவே இல்ல. So they are playing like a test cricket. Singles ஆடிட்டு இருக்காங்க. middle order சரியே இல்ல. நீங்க 180ன்றது சேஸபிள் டோட்டல் தானே, ஏன் நம்ம அதை சேஸ் பண்ண முடியல? ரொம்ப வருஷமாவே சேஸ் பண்ணாமே இருக்கும்ல, என்ன காரணம் நினைக்கிறீங்க? சத்தியமா தெரியல. தோக்கற ஜெயிக்கிறதா கேம், பரவாயில்ல. இந்த மேட்ச் எல்லாம் அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம். அடுத்த மேட்ச் Yeah, it's good. which team support today? CSK always. மேட்ச் எப்படி இருந்துச்சு? how's the match? இந்த வாட்டி வேற ஏதாவது டீம் சப்போர்ட் பண்ணலாம். மேபி CSK சப்போர்ட் வேணாம்ன்றீங்க? அப்படி இல்ல, நிறைய கப் அடிச்சிட்டோம். மும்பை 5 டைம்ஸ் அடிச்சிட்டாங்க. வேற ஏதாவது டீம் நல்ல யங்ஸ்டர்ஸ் இருக்கிற டீமா சப்போர்ட் பண்ணலாம். But feeling bad for CSK, but we are well known for comeback. கண்டிப்பா comeback super kings வரும். மேட்ச் எப்படி இருந்துச்சு? Very disappointed actually. ரொம்ப வருஷம் கழிச்சு actually this is the first match we are seeing in the ground actually. நம்ம டீமோட ஸ்கோர் வந்து 140 தான். 140க்கு மேல அவங்க அடிச்சாங்கன்னா நம்ம தோத்துருவோம். தொண்டெல்லாம் போயிடுச்சு. டிவிலயே பாத்துறோம், ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்கும்போது எப்படி இருந்துச்சு? சின்னவங்க எல்லா மேட்ச் அடிக்கலாம்னு இருந்தாரு, பட் இந்த மேட்ச் அடிக்கல. பழைய மாதிரி பேட்டிங் லைனப் இல்ல, பழைய மாதிரி விளையாடுற இல்ல, ஒன்னும் பழைய மாதிரி ஒன்னும் இல்ல. தோனி வந்த 5th ல வந்த 7th ல வந்த 8th ல வந்த இஸ் நாட் குட் ஃபார் டீம் as expected. Okay, who CSK supporter? ஆமா, CSK supporter தான். ஏதோ இதுதான் தோனியோட லாஸ்ட் மேட்ச் சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால வந்தோம். பட் ஓகே, அட்லீஸ்ட் அவர் நல்லா விளையாடுனாரு. ஃபீல்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஓகே, யாரை டிசப்பாயிண்ட் பண்ணா நீங்க மேட்ச்ல? துபே தான். துபே எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்களா? அடிக்க மாட்டாரு, சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணிருந்தா CSK வின் பண்ணிருக்கலாம்? நீங்க ஃபீல்டிங் இன்னும் பெட்டர் பண்ணிருக்கலாம். உணர்ச்சி வாசப்பட்டு 6ல அடிச்சிருக்க வேணாம், கொஞ்சம் பொறுமையாவே விளையாடிக்கலாம். சங்கர் 2 மேட்சுக்கு முன்னாடி சங்கர் வேணும்னாங்க, இப்போ வேணாம்ன்றாங்க. வேணாம், அவர் பால் தான் வேஸ்ட் பண்ணாரு. ஆனா அடிச்சாரு, பரவாயில்ல. அவர்னால தான் ஓரளவுக்கு கட்சி ஸ்கோர் வந்தது. இல்லன்னா 50 ரன் டிஃபரன்ஸ்ல தான் தோத்துட்டு போயிடுச்சு. அப்படி போயிருக்கும், ரொம்ப மோசமா போயிருக்கும். இது கொஞ்சம் பரவாயில்ல. இது பரவாயில்ல, ஆறுதல் பரிசு. தோனி என்ட்ரி எப்படி இருந்துச்சு? தோனி என்ட்ரி நல்லா இருந்துச்சு. as usual மாஸ் தான். அட்லீஸ்ட் அவர் டிசப்பாயிண்ட் பண்ணல, கொஞ்சம் மேட்ச் கடைசி வரைக்கும் நின்னு விளையாடுனாரு. வெரி டிசப்பாயிண்டட். ஸ்டார்டிங்ல ரொம்ப ஹாப்பியா இருந்தோம், பட் நாங்க மேட்ச் முடியறதுக்கு முன்னாடியே நாங்க கிளம்பிட்டோம். ஓப்பனிங் தான் மெயின்லி, ஓப்பனிங் பவர் பிளே. சோ ஒரு இன்டென்ட்டே காட்டல. ஆமா, சொல்லாமே யாரை டிசப்பாயிண்ட் பண்ணது இன்னைக்கு? மேட்ச் முடிச்சிட்டு போறவங்க எல்லாம் ஓரமா கொஞ்சம் போட்டோ சார். சொல்லுங்க ப்ரோ, நீங்களும் சொல்லலாம். லாஸ்ட் மிடில் ஆர்டர் கொஞ்சம் பிரச்சனையா இருந்த மாதிரி தான் தோணுது எனக்கு. டக்கு விக்கெட்ஸ் போயிடுச்சு மிடில் ஆர்டர்ல. மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணனும் இனிமே. இன்டென்ட் இல்லாத மாதிரி இருந்தது இல்ல? ஆமா, இன்டென்ட் இல்லாத மாதிரி இருந்தது. அதாவது நம்ம மிடில் ஆர்டர் டக்குன்னு இப்படி அவுட் ஆயிட்டு லாஸ்ட்ல தோனி கிட்ட போயிருச்சு. எல்லாரும் தோனி நம்ம கிட்ட அவரே எவ்வளவுதான் அடிப்பாரு. அவரு வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஆடிட்டு இருந்தாரு. தெரியல என்னாச்சு இந்த சீசன் என்னன்னு தெரியல. என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க மேட்ச் பாக்குறதுக்கு முன்னாடி? ஆக்சுவலி நான் என்ஜாய் பண்ணனும் தான் வந்தேன். ஐ திங்க் ஐ என்ஜாய். என்ன பண்ணினாலும் வின் பண்ணிருக்க முடியாது. தட் வாஸ் சிச்சுவேஷன். 18th ஓவர் எல்லாம் சிங்கிள் ஆடுது சார். வாங்க ரோட் நீங்க எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. தோனி என்ட்ரி எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம்ன்றீங்கல்ல? அதெல்லாம் நல்லா தான் இருந்தது. ஓகே, ஆனா நாங்க வந்து இவ்ளோ சீக்கிரம் தோனி என்ட்ரி வருவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆக்சுவலா முடியும் போது வருவாங்கன்னு நினைச்சேன், பட் இவ்ளோ சீக்கிரம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. as usual disappointed. என்ன பண்ணா வின் பண்ணிருக்கலாம் இன்னைக்கு? நடக்கிற வழியில வந்து பாத்தீங்கன்னா மேபி சில கேட்சஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. எல்லாம் ஓகே தான், பட் பேட்டிங் சைடுல இருந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணனும். ஆமா, பவர் பிளேல நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கலாம். அது ஒண்ணுதான். ஓகே, thank you so much. ரொம்ப சேடா இருந்துச்சா? யாரை டிசப்பாயிண்ட் பண்ணது? எனக்கு பெருசா தெரியாது. எங்க ஹஸ்பண்ட காணோம். மேட்ச் எப்படி இருந்துச்சுமா? ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ரொம்ப கேவலமா. இவ்ளோ 15000 ரூபாய் கொடுத்து ஒரு டிக்கெட் கொடுத்து வாங்கி வந்திருக்கோம். நம்மளுக்காக விளையாட கூட இல்ல, நாட்டுக்காக விளையாடி இருக்கலாம்ல. ஓகே, கப் அடிப்போமா இந்த வருஷம்? கப் அடிப்போமா நீங்க தான் சொல்லணும், உள்ள ஆடுனத பார்த்து. ஓகே, யாரை டிசப்பாயிண்ட் பண்ணா இன்னைக்கு? கைக்வாட் டிசப்பாயின்ட்மென்ட். யார் இருக்கா பேட் அடிக்க? பேட்டிங்ல நம்ம ஆளே இல்லையே, அப்புறம் எப்படி அடிப்பாங்க? நம்ம டீம்ல ஸ்ட்ரெngthான பர்சன் யாருமே கிடையாது. தயவு செய்து ஆக்ஷன்ல எடுக்கும்போது பேட்டருக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போடுங்க.
பவுலிங்க்கு தான் அத்தனை பேர் வச்சிருக்கீங்க. ஆனா இந்த வாட்டி பவுலிங்க யாருமே பண்ணல. 15,000 ரூபாய் ப்ரோ ஒரு டிக்கெட், 15,000 ரூபாய். தயவு செய்து எடுத்து சரி ஓகே, என்ன பண்ணிருந்தா சிஎஸ்கே வின் பண்ணிருக்கலாம் இன்னைக்கு மேட்ச்ல? 150க்கு மேல அடிக்க மாட்டாங்கன்றது ஆணி அடிச்சது. அப்புறம் எதுக்கு அவங்கள 180 அடிக்க விட்டீங்க? அதுல நல்லா ஃபீல் பண்ணியிருந்தாக்க நம்மளால அடிச்சு அட்லீஸ்ட் இதை ஜெயிச்சிருக்கலாம்ல. இந்த மாதிரி வந்துட்டு போறதை விட டோட்டலி டிசப்பாயின்ட்மென்ட் போடும். இந்த மனுஷன் ஒருத்தருக்காக தான் வந்திருக்கோம். பரவாயில்ல, அவர் அட்லீஸ்ட் நின்னு அடிச்சாரு, சந்தோஷம். ஓகே, தேங்க்யூ சோ மச். யாரை டிசப்பாயின்ட் பண்ணது இன்னைக்கு? எல்லாருமே சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாருமே. என்ன பண்ணிருந்தா சிஎஸ்கே வின் பண்ணிருக்கலாம்? சார் விளையாடாம இருந்திருக்கலாம் சார். எதுக்கு வந்து விளையாடிட்டு தேவையில்லாதது. மேட்ச் எப்படி இருந்துச்சு? மாஸ்னா 10 ஓவர் பாத்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் வரேன் நானு. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. அந்த வைப் அதெல்லாம் மாஸ்னா. என்ன பண்ணா இதுக்கப்புறம் ஜெயிக்க முடியும் நம்மளால? எல்லாரும் ரொம்ப இன்னும் கொஞ்சம் பவுலிங்லாம் பரவாயில்லையா போடுறாங்க. பேட்டிங் ஆர்டர் மட்டும் கொஞ்சம் நல்லா விளையாடணும். நமக்கு வெற்றி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம்ன்றீங்க, தோனி சென்ட்ரி எப்படி இருந்துச்சு? வைப்னா அப்படியே நல்லா இருந்துச்சு. அதான் தல 10 ஓவர்ஸ் விளையாடி பாத்துட்டோம். நாட் அவுட். ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் பாப்போம். நல்லா தான் இருந்தோம். கடைசில ரொம்ப மோசமாயிடுச்சு. ரொம்ப மோசமாச்சு. யாரு டிசப்பாயின்ட் பண்ணது இன்னைக்கு? என்ன பண்ணிருந்தா சிஎஸ்கே வின் பண்ணிருக்கலாம் இன்னைக்கு? பேட்டிங் கூட கொஞ்சம் பவர் பிளேயர் விக்கெட் விடாம இருந்ததாலும் ரன் அடிச்சதாலும் ஜெயிச்சிருப்பாங்க. வின் பண்ணி பேட்டிங் தான் சொதப்பிருக்காங்க. ஆமா, பவுலிங் ஓரளவுக்கு பரவாயில்ல. 180 பிளஸ் தான் எப்படி இருந்தாலும் அடிக்கிறாங்க இவங்க பவுலிங்ல. ஆமா, என்ன 180 இருந்துச்சு. என்ன சொல்லணும்னே தெரியல. யாரு டிசப்பாயின்ட் பண்ணது? ரொம்ப ஒஸ்டா ஆடிட்டாங்க. ஆனா நம்ம டாப் ஆர்டர் மட்டும் சொல்ல கூடாது, மிடில் ஆர்டர் ஆடணும்ல. அடிக்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, யாரு டிசப்பாயின்ட் பண்ணது இன்னைக்கு? இல்ல மொத்தமாவே பேட்டிங் டிசப்பாயிண்டட் தான். பேட்டிங்ல யாருமே ஆடல. ஆறு ஆடி இருக்கு. ஓப்பனிங் 4 ஓவர் 24 ரன், அதுக்கப்புறம் 4 விக்கெட் போகுது. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க இன்னைக்கு? அட்லீஸ்ட் ஒரு நல்ல கேமாவது வரணும்ல. நல்ல கேம் கூட இல்ல. இது கம்ப்ளீட்லி ஒன் சைடா இருந்தது கேம். ஒன் சைடா இருந்துச்சு. டோட்டலி டிசப்பாயின்ட்மென்ட் தான். என்ன பண்ணிருந்தா சிஎஸ்கே வின் பண்ணிருக்கலாம் இன்னைக்கு? இன்னைக்கு அவ்வளவுதான். ஓபன் 180 அடிச்சா நம்ம தோத்துட்டோம், அவ்வளவுதான், முடிச்சிடலாம். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. 150க்கு மேல சேஸ் பண்றதுக்கு ஆள் கிடையாது. ஆனா மத்த டீம்ல நல்லா விளையாடுறாங்க. பேட்டிங் பவுலிங் எல்லாமே நல்லா பண்றாங்க எல்லாரும். இப்ப முன்னாடி சீசன்ல பார்த்தா 160 எல்லாம் தான் ஆவரேஜ் ஸ்கோர். இப்ப பார்த்தா 180 190 தான் ஆவரேஜ் ஸ்கோரா வருது. ஆனா இப்ப நம்ம சென்னை டீம் அந்த அளவுக்கு பேட்டிங் ஆர்டர் கிடையாது. 150 180 190 எல்லாம் சேஸ் பண்றதுக்கு ஆளு கிடையாது. 150 160 அதுக்கு மேல எடுக்கிறதுக்கு ஆளே இல்ல. இன்டென்ட் காட்டணும். bowlingல கொஞ்சம் டைட்ஸா இருக்கணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் ஒன் சைடட் கேம் தான். என்ன சூப்பர் பண்ணி வந்தீங்க? இல்ல சென்னை வின் பண்ணணும்னு நினைச்சு தான் வந்தேன். தோனி அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சென்னை வின் பண்ணணும்னு நினைச்சேன். நோ இன்டென்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங், அவ்வளவுதான். நம்ம தான் தெரியுமே லாஸ்ட் ஒரு 160 170 தாண்டாலே ஒண்ணுமே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணல. யாரு டிசப்பாயின்ட் பண்ணது உங்களை? இல்ல பேட்டிங் யூனிட் கொஞ்சம் டிசப்பாயிண்டட். முகேஷ் கொஞ்சம் நல்லா போட்டுருக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் ஓவர்ல இருந்து அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. நெக்ஸ்ட் மேட்ச் என்ன பண்ணா நம்ம வின் பண்ண முடியும்? தம்பி நீப்பா, தோனி என்ட்ரி என்ஜாய் பண்ணியா? ஆஸ் யூசுவல் என்ஜாய் பண்ண. தோத்துட்டமே. நெக்ஸ்ட் மேட்ச் என்ன பண்ணணும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு? நெக்ஸ்ட் மேட்ச் வந்து என்னன்னா ஸ்ட்ராட்டஜி வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு பிளேயர்ஸ் கொஞ்சம் நல்லா நின்னு ஆடினாங்கன்னா போதும். தோனி மட்டுமே சொல்ல கூடாதுல, எல்லாருமே நின்னு ஆடி இருக்கலாம். டப்புன்னு விக்கெட் என்ன பண்ணி தான் வின் பண்ணிருக்கலாம் நீங்க? தோனி ஒரு 2 6 3 6 அடிச்சிருக்கலாம். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. யாரு சப்போர்ட் பண்ணீங்க? சிஎஸ்கே தானா? யாரு டிசப்பாயின்ட் பண்ணது இன்னைக்கு? எல்லாருமே டீம் ஒர்க் சொல்லிருக்கலாம். எல்லாருமே டீம் பண்ணிருக்கலாம். ஓகே கண்ணை மட்டும் சுத்துறாங்க. அதை மட்டும் கம்மி பண்ணா போதும். கண்ணை மட்டும் சுத்துறாங்க. கண்ணை மட்டும் சுத்தி அவுட் ஆயிடுறாங்க. ஓகே தேங்க்ஸ். எப்படி இருந்துச்சு? சொதப்பல். யாரை டிசப்பாயின்ட் பண்ணது? கான்வே, கெய்க்வாட், ஜடேஜா. நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் சேசிங்ல 140 தாண்ட மாட்டோம். கன்ஃபார்ம் தாண்ட மாட்டோம். நீங்க வேணா எடுத்து பாருங்க. இது எல்லாமே 140 தான். 140 மேல நம்ம டார்கெட். பாத்தீங்கன்னா ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 150 இருக்கும். அதான் நம்ம டீமோட டார்கெட். அவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாது. சரி, மேட்ச் ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. யாரு டிசப்பாயின்ட் பண்ணது இன்னைக்கு?
டிசப்பாயிண்ட்னு சொல்ல முடியாது. பட் நம்ம ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எல்லாமே நினைச்ச ஆடல. 4-6 பார்க்கறதே ரொம்ப அபூர்வமா இருந்தது. நம்ம பேட்டிங்ல பவர் பிளே கேம் இல்ல, விக்கெட்ஸ் போயிட்டே இருந்தது. விஜய் சங்கர் மட்டும் அடிச்சாப்ல, பட் ரொம்ப ஸ்லோவா அடிச்சாப்ல. இது வந்து 50 ஓவர் மேட்ச் இல்ல, 20-20 மேட்ச் யாராவது போய் சொல்லணும். ஆமா சொல்லணும். பட் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. என்ன பண்ணா நம்ம சிஎஸ்கே வின் பண்ணலாம் நெக்ஸ்ட் மேட்ச்ல? பண்ணலாம். டெல்லி நல்லா இருக்கு டீம் இந்த வாட்டி, எல்ஐசி நல்லா இருக்கு. அந்த மாதிரி டீம் சப்போர்ட் பண்ணலாம். அந்த மாதிரி சப்போர்ட் கிரிக்கெட் கேம் எடுத்து போலதானே ஒரு டீம் ஸ்பெசிஃபிக்கா இல்லாம. ஓகே, தட்ஸ் நைஸ். தேங்க் யூ. கேவலமா இருந்துச்சு. யாரு டிசப்பாயிண்ட் பண்ணது? யாரு டிசப்பாயிண்ட் பண்ண இன்னைக்கு உங்களை? மேட்ச் எப்படி இருந்துச்சு? How was the match? Today match is very interesting, but our CSK team batting lineup is too waste. Which team you support today? CSK. இது மாதிரி தான் அளவு மோசமா ஆனது இல்லன்றீங்க? இல்ல all people crowd यहाँ बरा रहा, धोनी का के दा बरा रहा, और नलिया बरा play पन्नू इधर का के दा बरा रहा, but now is Dhoni not up to the level. not thank you. யாரு டிசப்பாயிண்ட் பண்ணா அவங்கள? இந்த மேட்ச்ல வந்து தோனி தான் டிசப்பாயிண்ட். நீங்க? நான் RCB சப்போர்ட்டர், ஆக்சுவலி RCB சப்போர்ட்டர், விராட் கோலி சப்போர்ட்டர். இன்னினா DC மேட்சுக்காக DC சப்போர்ட்டர். KL ராகுல் செம்மையா பேட்டிங். இந்த மாதிரி தோனி ஆடலாம்ல. வயசு ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே இல்ல. 8th 7th 8th வந்தா ஒன்னும் அடுத்து கிடைக்காது. 7-8 வந்தா ஒன்னும் அடுத்து கிடைக்காது. முன்னாடி வந்துதான் ஆடணும். அதுதான் ஒரு கேப்டன், ஒரு லெகசி, CSK லெகசி. அதுதான் ஆனா சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் ஒரு கேப்டன் பின்னாடி தான் எல்லா கிண்ணம் இருக்கும். அவனே லேட்டா வரா, கிண்ணம் இப்ப வருவாரு. சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ், சிஎஸ்கே கேப்டன் ருத்துராஜ். இல்லன்னா என்ன கிரவுட் யார் வரா? தோனி கேப்டன், தோனி தான் மெயின் பாக்குவாங்க. என்ன பண்ணிருந்தா வின் பண்ணிருக்கலாம் சிஎஸ்கே பேட்டிங் லைனப் நல்லா இருந்தா வின் பண்ணிடலாம். நல்லா தான் நான் வின் பண்ணிருக்கேன். பாலிங் கேட்ச் மிஸ் பண்ணல, எக்ஸ்ட்ராஸ் கொடுக்காதனா வின் பண்ணலாம். ஓகே, தம்பி ஆட்டோ கிடைக்காது போதும், அவ்வளவுதான். பாய்.